வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கிளார்க் வேலைவாய்ப்பு இப்போ அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இதில் வரக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுக்கு 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக விசாரிச்சுட்டு தான் நம்ம இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறோம். கட்டாயம் அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கீழே அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணுங்கள். உடனே பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஒன்ஸ் அதில் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கட்டாயமாக அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாவட்டம், நீங்கள் என்ன பஞ்சாயத்து, என்ன அடிப்படையில் வரீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இதில் என்னென்ன வேலைவாய்ப்பு எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, தச்சர், ஆய்வக உதவியாளர், பதிவு எழுத்தர், அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 8-7 விதமான ஒரு மாடல் வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். ரேஷன் கடை வேலைவாய்ப்பு, அதுக்குண்டான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான சூழ்நிலையில் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்டேட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, யாருமே அப்டேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சூழ்நிலையில் இருக்குது, என்ன அப்டேட்டில் இருக்குது, ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன்ஸ் நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் பொறுமையாக பார்த்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே 1 by 1 பொறுமையாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, இல்லை ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒரே சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் தச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைப்ரைட் பண்ணுறாங்களே அவங்க. யாராச்சும் இந்த ஹையர் லோயர் தமிழ் இங்கிலீஷ் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க இந்த டைப்ரைட்டிங்கில் அப்படின்னா தாராளமாக வாங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் முன்னுரிமை வேணும் அப்படின்னா உடனடியாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்குது. அதேமாரி ஆய்வக உதவியாளர், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 100% வாய்ப்பு இருக்குது. அந்த ஆய்வக உதவியாளருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க, நிறைய விதமான அப்டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆய்வக உதவியாளருக்கு நிறைய விதமான போட்டிகள் நிலவுது. அதனால் நீங்கள் கட்டாயமாக அந்த வேலைவாய்ப்புகளை போகணும் அப்படின்னா, நீங்கள் ஆய்வக உதவியாளர் ஆல்ரெடி நீங்கள் பணி இருந்திருந்தாலும் சரி, இல்லை பணியில் இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்களும் விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க. அடுத்தது பதிவு எழுத்தர், அடுத்தது அலுவலக உதவியாளர். அனைவருமே விண்ணப்பிக்கக்கூடிய அதிகமான வேலைவாய்ப்பில் ஒன்று இந்த அலுவலக உதவியாளர். யான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கௌரவமான ஒரு போஸ்ட், சேலரி சேம் தான். வாட்ச்மேனுக்கு, இந்த ஆய்வக உதவியாளருக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு வேலையோ என்ன ஒரு சம்பளமோ அதே சம்பளம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும். யார் யாருக்கு? ஆய்வக உதவியாளர், அடுத்தது அலுவலக உதவியாளர், அடுத்தது வாட்ச்மேனு, இந்த மோட்டர் ஆப்ரேட்டர், இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சேலரி தான். மாதம் 23 25க்குள்ளே வரும். ஓகேங்களா? ஆனால் இதில் உள்ள ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட் இருக்குதுங்க. நீங்கள் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. உள்ள ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே, இந்த கிளர்க் வேலைவாய்ப்புக்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே நிறைய விதமான வேலைவாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலைக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் இது பண்ணணும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா A to Z நாங்களே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். எல்லாமே கைட் பண்ணுவோம். அதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை ஆல்ரெடி வேலையில் இருக்காங்க இவங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள ஒரு இதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய வேலையிலேயே இப்போ மாதம் ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிறீங்களா, அங்கே வேறு என்ன வேலை வாய்ப்புக்கு போகலாம். ஏன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு போயிட்டு அங்கேயே நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு வேணாலும் போகலாம். அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க ஸ்பர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாட்ச்மேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்மேனும் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த வாட்ச்மேனும் கேட்டிருக்காங்க. தோட்டக்காரர் கேட்டிருக்காங்க. தோட்டி இதுமாரி நிறைய கேட்டிருக்காங்க. பதவிகள் நிறையா இருக்குது. அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் நான் அவைலபிளாக கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்கள். யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி யார் வேண்டுமானாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இதில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் ஏற்படுத்திட வேண்டாம். உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கல்வி தகுதி. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடையை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து இதுக்குண்டான ஆட்கள் நியமனம் பண்ணுவோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் இதுக்குண்டான அஃபிஷியலான அப்டேட் வரும். அதாவது நியூஸ் பேப்பரில் வரலாம், இல்லை அப்படின்னா நியூஸ் சேனலில் வரலாம். இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இணையதளத்தில் வேணாலும் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். பொறுமையாக இருங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். இந்த ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நாங்களே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? வீடியோ வரும். அதுக்கான வீடியோ ப்ராசஸிங் ரெடியாக இருக்குது. கட்டாயமாக இன்றைக்கி நாளைக்குள்ளே அப்டேட் ஆகும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சர்ச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த ஆங்கிலம், தமிழ் இதில் வந்து இந்த சொல்லியிருந்தேன்ல அப்பர் லோயர் அதை கேட்டிருக்காங்க. நீங்கள் அது இருந்ததுன்னா தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆய்வக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு SLC தேர்ச்சி பெற்றிருக்கணும். பதிவேலத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SLC எல்லாமே 10ஆம் வகுப்பு தான். மினிமம் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. வயது வரம்பு SC ST கண்டது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் 35, BC MBC விண்ணப்பதாரர்கள் 32, மற்றவர்கள் 30 ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதாவது 18லேருந்து 35, 18லேருந்து 32, 18லேருந்து 30 இப்படி வந்து ஒரு கால்குலேஷன். சம்பள விவரம் பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில். தேர்வு செய்யும் முறை குறுகிய பட்டியல் நேர்காணல். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து ஆட்கள் நியமனம் பண்ணுவாங்க. டிலே பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எப்படி இன்றைக்கி நாளைக்கு டிலே ஆகுதோ அந்த டிலே ஆகாது. உடனே வந்து ஆட்களை நியமனம் பண்ணி உடனே வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதான் வந்து சொல்லியிருக்காங்க குறுகிய பட்டியல் நேர்காணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு அப்டேட்டுமே நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே எப்படி போகிறது, அதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குதா, அதுக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக விரைவில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம். அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா இருந்தது அப்படின்னா தாராளமாக இப்போ வந்து நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்தலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உடனடியாக நாங்கள் வந்து தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்பு எப்படி என்னென்னு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் உடனடியாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுற வீடியோ வந்து இன்றைக்கி வரும் அப்படின்னா நாளைக்கு வரும். ஏன்னா அதுக்குள்ள ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு அப்டேட் தான். நான் வந்து ஒன்ஸ் கொடுக்குறேன். அது வந்து எப்படி என்னென்னு ஃப்ரீஃபாக சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். நான் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது போன்ற தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்பு எப்போங்க அறிவிப்பாங்க, அதுக்குண்டான ப்ராசஸ் எப்போ, அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த அங்கன்வாடிக்கு நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அப்டேட் வந்திருக்கு. நாங்கள் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ரேஷன் கார்டு வேலை வாய்ப்பு சொல்கிறேன்ல, அப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் தகவல்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.